கொடு. இல்லை காலெல்லாம் உட்கார் உட்கார் உட்கார். ஒரு மாதிரி அமைதியாக இருக்குல்ல? நம்ம ஏதாச்சும் பேசணும். இல்லை ஏன் பேசணும்னா, அரேஞ்ச் மேரேஜில் நம்ம ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும். நான் பொண்ணு பார்க்க வரும்போது உனக்கு என்ன பிடிச்சதா? உன் தவிர ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சது. பிடிச்சது. உங்களுக்கு? இவ்வளோ நேரம் நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தமோ இதுக்கும் அதே அர்த்தம் தான். நீ ஏதாவது கேளு. சரி நானே கேட்குறேன். உனக்கு ஹஸ்பண்ட்னா என்ன? ஐ மீன் ஹஸ்பண்ட் எதுக்கு வேணும்? என் ஃப்யூச்சரை ஷேர் பண்ணிக்க, என்னை நல்லா பார்த்துக்க, சேஃபாக ஃபீல் பண்ண ஒரு செக்யூரிட்டி. உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்? எனக்கா? எனக்கு சின்ன வயசில் ஒரு தம்பி இருந்தான். நானும் அவனும் ஒன்றா தான் ஹாலில் படுத்து தூங்குவோம். அவன் என்ன பண்ணுவான், என் மேலே கை போட்டு தூங்குவான். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எடுத்து விட்ருவேன். ஒரு நாள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கு போய் திரும்பி வரும்போது தம்பி ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. அது எப்படி? நான் காலைல போகும்போது இருந்தான், வரும்போது உனக்கு தம்பி இல்லைன்னு சொன்னால் நான் அப்படி டைஜஸ்ட் பண்ணிக்க முடியும்? அதுக்கப்புறம் நைட்டு ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். நைட்டு எனக்கு கனவு வரும். கனவுல என் தம்பி வருவான். தம்பி வந்து பார்த்தியா நான் உயிரோடு இருக்கும்போது மேலே கை போட்டுக்குவேன், உடலை இப்போ நான் யார் மேலே கை போட்டுக்குவேன்னு கேட்பான். நான் பயங்கரமாக பயம் வந்துடும், பக்குன்னு பயந்து எழுச்சிக்குவேன், பயங்கரமாக வேர்த்துரும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா பக்கத்தில் போய் படுத்துக்க ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா மேலே கை போட்டுக்குவேன். ஒரு வயசு வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா என்ன சொன்னார், டே இவ்வளோ வயசு ஆயிடுச்சு, இன்னும் அம்மா மேலே கை போட்டுங்க போட படுற அப்படின்னு சொல்லி தனியாக ஹாலில் படுக்க வச்சிட்டாரு. நான் ஹாலில் தனியாக படுத்துக்குவேன். மறுபடியும் கனவு வரும், பயத்தில் பட்டுன்னு எழுச்சிக்குவேன். எனக்கு எதுக்கு ஒய்ஃப் வேணும்னா, மேலே கை போட்டு தூங்கணும். அதுக்கு எனக்கு ஒய்ஃப் வேணும். சம்மந்தம் இல்லாமல் பேசி மொக்க போட்டேன்ல? இல்லை இல்லை, எப்பா தமிழ் சீக்கிரம் வாப்பா, டெய்லி உன்னால ஆபீஸ்க்கு லேட் ஆகுது. ஆஃபீஸ் போகணும். வரேன்ப்பா. சீக்கிரம்ப்பா. பேசாம இருக்க, வருவான். தேவஸ்தை இல்லை. ஹலோ, சரிங்க சார். எங்கே எடுத்துகிட்டு வரணும்னு நான் சொல்கிறேன். ஓகே சார், நான் கொண்டு வந்துடுறேன். எப்பா தமிழ், போய் ரிசைன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேண்ணே. எப்பா எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன், நீ ஆட்டோவில் போயிடு. அப்புறம் எதுக்கு என்ன வான்னு கத்துன? அது வந்து ஒரு நாள் தான் ஆட்டோவில் போயேன்ப்பா. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அப்பா ஆஃபீஸில் இருந்து ரொம்ப டென்ஷனாக வந்தார். என்ன ஏதுன்னு தெரியல, வரும்போது கொண்டாந்தல ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்தார். நாங்கள் அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் கேட்டாலும் அவர் என்கிட்ட எதுவும் சொல்லலை. பா பா ஷூ போட மறந்துட்ட பாரு. இந்தா போடு. ஏப்பா தமிழ், என்ன இப்பெல்லாம் நான் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல எனக்கு. அப்படி இல்லை, சின்ன சின்ன விஷயம் மறப்பேன். என்ன பெரிய விஷயம்லாம் எதுவும் மறக்கிறது இல்லைல்ல? அப்படி இல்லை, ஒரு ஷூ மறந்ததுக்கு அப்படிலாம் நீ கேட்டுட்டு இருக்க? இல்லை இல்லை, ஆஃபீஸுக்கு போகிற வழியில் நம்ம அத்தையை போய் பார்த்துட்டு போகலாம். நீ போயிட்டு வா, நான் இங்கே இருக்கேன். என்ன மேலே ஏதோ பிரச்சனை மாதிரி இருந்தது, ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, அது வேறு மேட்ரு. நீ போ. சரி ஓகே. சார் சார் உங்களை உள்ள கூப்பிட்றாரு. அந்த தேவநாதன் அக்கௌண்ட்ஸ் ஃபைலை எடுத்துகிட்டு வாங்க.
என்னப்பா என்னாச்சு, என்ன தேடுற? இல்லைப்பா, ஒரு முக்கியமான ஃபைலு, அதை லாக்கரில் வச்சுருந்தேன், காணோம். எங்கே வச்சா என்ன, மறந்துட்டு எங்கேயா வச்சுட்டு? எனக்கு மறதி எல்லாம் ஒன்றும் நீ போப்பா, நீ போ, எதுக்கு நான் டென்ஷன் ஆகிற? பார்த்துக்கிறேன். பொறுமையாக தேடி, நானும் பார்க்குறேன் இரு. என்னப்பா ஃபைல் கிடச்சிச்சா? அது தலை வலிக்குது, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னங்க பையன் எங்க? அவனுக்கு நானம்மா பொறுப்பு. இன்னும் எவ்வளோ காலத்துக்கு? என்ன அவனா சின்ன குழந்தையா? அவனுக்கு கல்யாணம் ஆகல. எல்லாம் பொறுப்பானவன் தான், வருவான். நீ ஃபைலை பத்திரமா வை, ஞாபகமா எங்கேயா வச்சிட போற பார்த்து. அம்மா ஆ அவங்க இன்னும் வரல. ஃபோன் ஸ்விட்ச் ஆஃபாக இருக்கு. ஆஃபீஸ் நம்பர் அங்கே எழுதி வச்சிருக்கேன், போய் ஃபோன் பண்ணு போ. ஹலோ, தமிழ் சார் இருக்காங்களா? கிளம்பிட்டார் மேடம். ஓ, கிளம்பிட்டாரா? சரி, தேங்க்யூ. ஒரு நாள் லேட்டாக வரதுக்கு இந்த பொண்ணு எவ்வளோ பதட்டப்படுது பாருங்க. சாப்பிட்றீங்களா? ம், என்ன வந்துச்சு அவருக்கு? மாமா அத்தை மேலே பயங்கரமாக கோச்சிக்கிட்டாங்க. அப்படியா? அது ஆஃபீஸில் ஒரு ஃபைலை காணோம், தான் டென்ஷன் ஆகுது. போ. என்ன அப்பா உன்னை பார்த்து கத்துனாராமே? விடுறா, ஏதோ ஆஃபீஸில் டென்ஷன் போல இருக்கு. ஆஃபீஸில் டென்ஷன்னா உன்னை கத்துவார் அவரு? டேய், விடுறா, உனக்கு என்ன? நீ போ. உன் பொண்டாட்டி நீ ரொம்ப லேட்டாக வரேன்னு சொல்லி ரொம்ப பதறிட்டு இருந்தா. ஆ அப்படியே என்ன? போட்டேண்ணா. ஏய் ஏய் போ போ. ஆ போகிறாங்க. கழி வை. ஆ மாமா, போன வாரம் கூட வீட்டுக்கு வந்தாரு. பணத்தை எங்கேயோ மறந்து வச்சுட்டேன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. பணம் எல்லாம் இல்லைம்மா, ஏதோ ஃபைலை எங்கேயோ மறந்து விட்டுட்டாரு. அவர் திருடிட்டார்னு சொல்றாங்க. என்னங்க என்னம்மா? மயக்கமாக வருது. ஆ? மயக்கமாக வருதுங்க. கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. ஆ சார் வாங்க, சாரி. உள்ளே வாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட தனியாக பேசலாமா? ஃபைல் பற்றி உங்ககிட்ட ஏதாவது? இல்லை, எங்கள் அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை சார். ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்ப்பா. அவரை பற்றி தப்பாக பேசினா நான் கழியிடும். பட் கேட்க வேண்டியது என் கடமை. ஏதாவது பேகு எடுத்துகிட்டு வந்தார்? பேகு? என்ன பேக் சார்? பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தார்? இல்லை சார், நீங்கள் அவர் ஃபைலை விற்று பணமாக்கிட்டாரான்னு கேட்குறீங்க இல்லையா? இல்லை, அப்படி இல்லைப்பா. கேட்டேன். அவர் இந்த ஃபைலை காண அடிச்சதுனால இந்த பென்ஷனு ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் எதுவும் வராது. உன்னையும் வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தெரியும் சார். ரொம்ப சாரிப்பா. உனக்கு எதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு. சரி சார், தேங்க்ஸ். பார்த்துக்க தமிழ். அம்மாவை பார்த்துக்கப்பா. படுத்துக்கல? நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணிக்கிட்ட வீடுன்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்கம்மா. அதோட ஃபைலை திருட்டாரு அது இதுன்னு நியூஸ்ல வேற வந்துச்சு. அக்கம் பக்கத்துல ஒரு மாதிரி பேசுறாங்கம்மா. அதனால நீங்க ஒரு வாரத்துல வீடை காலி பண்ணிட்டீங்கன்னா. யோ, திடீர்னு காலி பண்ணால் நாங்கள் எங்கேயா போகிறது? வீட்டுக்கு ஒழுங்காக தானே வாடகை தரோம். இல்லப்பா,
என்னால இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியாதுப்பா. சரி, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடலாங்க.